magnetic field due to straight conductor. அதாவது magnetic induction at a point due to straight conductor நம்ம கண்டுபிடிக்க போறோம் இந்த கிளாஸ்ல. நல்லா கவனிங்க. magnetic induction at a point due to straight conductor, due to straight current carrying conductor, current carrying conductor. இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா ஒரு கண்டக்டர் எடுத்துக்கலாம், ஒரு ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் இருக்குன்னு எடுத்துங்க. இப்போ ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். ஸோ அதனால என்ன பண்றேன்னா அந்த பாயிண்ட் பின்னு எடுத்துக்கிட்டு அந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கண்டக்டருக்கு பர்பண்டிகுலரா ஒரு லைன் வரைகிறேன். இதுதான் பாயிண்ட். இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த கண்டக்டருக்கு பர்பண்டிகுலரா ஒரு லைன் வரைஞ்சிருக்கேன். இந்த லெங்த் வந்து டின்னு எடுத்துக்கிறேன். அதாவது டிஸ்டன்ஸ் ஆஃப் பாயிண்ட் பி ஃப்ரம் தி கரண்ட் கேரிங் கண்டக்டர் வந்து டின்னு இருக்கு. இந்த கண்டக்டர்ல கரண்ட் ஐ கரண்ட் இருக்குன்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இந்த கண்டக்டருடைய டூ எண்ட்ஸ் சப்டன்ஸ் ஆங்கிள் அட் பாயிண்ட் பி வந்து ஆல்ஃபா அண்ட் பீட்டா அப்படின்னு எடுத்துக்கலாம். ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுத்துப்போம். கவனிங்க. ஸோ இப்போ இந்த ஆங்கிள் வந்து ஆல்ஃபான்னு எடுத்துங்க, இந்த ஆங்கிள் பீட்டான்னு எடுத்துங்க. இப்படி எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த பாயிண்ட்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் கண்டக்டர் என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைட் பை 4 pi d இன்ட்டு சைன் ஆல்ஃபா மைனஸ் சைன் பீட்டான்னு போடணும். இந்த பீட்டான்றது ஆங்கிள் வந்து கிளாக் வைஸ்ல இருக்கு. ஆங்கிள் வந்து ஆன்டி கிளாக் வைஸ்ல இருந்துச்சுன்னா இந்த ஆங்கிள் பாருங்க. இப்போ ஆங்கிள் எப்பவுமே நம்ம என்ன பண்ணணும், ஆங்கிள் பாசிட்டிவா இருக்கலாம் இல்லைன்னா நெகட்டிவா இருக்கலாம். ஓகேங்களா? ஸோ கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணா ஆங்கிள் வந்து என்ன வரும்னா பாசிட்டிவ் வரும். கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணா நெகட்டிவ் வரும். ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணா பாசிட்டிவ் வரும். ஸோ அதனால இந்த ஆங்கிள் டைரக்ஷனை கரெக்டாக நல்லா பாருங்க. எப்படி எடுத்துக்கிறேன்னா வந்து இந்த ஆங்கிள் வந்து நம்ம ஆல்ஃபான்னு எடுத்துக்கலாம், இந்த ஆங்கிள் பீட்டான்னு எடுத்துங்க. ஓகேங்களாப்பா? ஆல்ஃபா அண்ட் பீட்டான்னு எடுக்கிறோம். அப்போ ஆல்ஃபா வந்து பாசிட்டிவ் வந்திருக்கு, பீட்டா வந்து நெகட்டிவ்னு வருது. ஸோ பீட்டா பிளேஸ்ல மைனஸ் பீட்டான்னு போட்டுக்கலாம். ஆல்ஃபா வந்து நம்ம ஆன்டி கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணியிருக்கோம், பீட்டா வந்து கிளாக் வைஸ்ல மெஷர் பண்ணுறோம். அதனால பீட்டாவை மைனஸ் போட்டேன், ஆல்ஃபாவை பாசிட்டிவ் போட்டேன். சைன் மைனஸ் பீட்டா வந்து மைனஸ் சைன் பீட்டான்னு வரும். அதனால இது சைன் மைனஸ் பீட்டா வந்து மைனஸ் ஆஃப் சைன் பீட்டா வந்து மைனஸ் இந்த மைனஸ் பிளஸ் ஆயிரும். ஸோ தட் பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைட் பை 4 pi d இன்ட்டு சைன் ஆல்ஃபா பிளஸ் சைன் பீட்டா அப்படின்னு நமக்கு இந்த ஃபார்முலா கிடைக்குது. இதில் வந்து ஸ்பெஷல் கேசஸ் நம்ம பார்க்கலாம் பாருங்க. இப்போ வந்து ஃபர்ஸ்ட் என்ன பண்றேன்னா இன்ஃபைனைட் ஸ்ட்ரைட் கண்டக்டர், இன்ஃபைனைட் கண்டக்டர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இன்ஃபைனைட் கண்டக்டர் நம்ம கேஸ் 1, இது வந்து கேஸ் 1. இன்ஃபைனைட் கண்டக்டர்னா லெங்த் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும், அந்த கண்டக்டரோட லெங்த் ரொம்ப அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இது கண்டக்டர் எடுத்துருக்கீங்கன்னா இந்த லெங்த் இன்ஃபைனைட் லெங்த் அனும்போது அப்படி போயிட்டே இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி போயிட்டே இருக்கு. இப்போ வந்து இந்த ஒரு பாயிண்ட் பி எடுத்திருக்கு இல்லைங்களா, இந்த பாயிண்ட் பி நீங்க எடுத்திருக்கு, இந்த டிஸ்டன்ஸ் டின்னு வச்சிருக்கோம். நல்லா பாருங்க. இந்த கண்டக்டருக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி எடுக்கும்போது இந்த ஆங்கிளும், இந்த பாயிண்ட்ல இருந்து இப்படி வரும்போது ஆங்கிளும் வந்து என்ன ஆகுது, கூடிட்டே தானேப்பா இருக்கு. ஆங்கிள் கூடுது தானே, லெங்த் ஆஃப் தி கண்டக்டர் கூட ஆங்கிள் கூடிட்டே இருக்கு. அப்போ இன்ஃபைனைட் கண்டக்டர் எடுத்திருந்தோம்னா ஆங்கிள் எவ்வளவு போயிருக்கும், மேக்ஸிமம் எவ்வளவு வரும் பாருங்க ஆங்கிள். இந்த கண்டக்டர் வந்து அப்படியே இந்த இன்ஃபைனைட் போச்சுன்னா இந்த லைன் அப்படியே பேரலா வந்திருக்கும். கரெக்டா? இந்த பாயிண்ட் பில இருந்து இந்த இன்ஃபைனைட் போனோம்னா அப்படியே பேரலா வந்திருக்கும். பேரலா அப்படி தானே போயிருக்கும். அப்போ 90 டிகிரி வந்திருக்கும். ஸோ தட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு பீட்டா இஸ் ஈக்குவல் என்ன பண்ணணும்னா 90 டிகிரி. இன்ஃபைனைட் கண்டக்டருக்கு இப்படி போகும்போது பாயிண்ட் பில இருந்து அந்த எண்டுக்கு போகும்போது அப்படி தானே போகும். இப்படி பேரலா இப்படி போயிருக்கும், இந்த பக்கம் இப்படி போயிட்டு. அதே மாதிரி இந்த பக்கம் வரும்போது கிட்டத்தட்ட இப்படி பேரலா வந்த மாதிரி இருக்கும். டூ லைன்ஸ் வந்து பேரலா இருந்தா இன்ஃபைனைட்ல மீட் ஆகுதுன்னு அர்த்தம். இது இன்ஃபைனைட் கண்டக்டர்னா இங்கிருந்து லைன் பேரலா வரையும் தான் இன்ஃபைனைட்ல போய் மீட் ஆகுதுன்னு அர்த்தம். ஸோ அதனால ஆல்ஃபா பீட்டா என்ன எடுத்துக்கணும், 90 எடுத்துக்கணும். நமக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் டு ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் டு ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைட் பை 4 pi d இன்டு சைன் ஆல்ஃபா பிளஸ் சைன் பீட்டா அப்படின்னு நம்ம பார்த்தோம். கரெக்டுங்களா? சைன் பீட்டா அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ ஆல்ஃபா பீட்டா 90 தானே கொடுத்துட்டாங்க. அப்போ சைன் 90 எவ்வளோ 1, இது வந்து சைன் 90 1 வரும், சைன் 90 1 வரும். ஆல்ஃபா ஈக்குவல் டு 90, பீட்டா ஈக்குவல் டு 90. ஸோ 1 + 1 என்னப்பா 2. அப்போ என்ன பண்ணலாம், பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிவைட் பை 4 pi d இன்ட்டு இது 1 + 1 2 போட்டோம்னா இந்த 2வும் இந்த 4 கட் பண்ணா 2ன்னு வருது. ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் டு ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதாவது இன்ஃபைனைட் ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் என்ன வரும் பார்த்தீங்கன்னா மியூ நாட் ஐ டிவைட் பை 2 pi d. இதுதான்
இன்ஃபைனைட் ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டருக்கு மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் வந்து ஃபார்முலா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. ஓகேங்களா? அடுத்து வந்து இது மேக்னெட்டிக் இண்டக்ஷனுடைய மேக்னிடியூட் கண்டுபிடிச்சோம். டைரக்ஷன் என்ன பண்ணோம், கரண்ட் எப்படி இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இருக்குன்னா இன்டு தி அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? சரி, அடுத்து கேஸ் 1 முடிஞ்சது. அடுத்து கேஸ் 2 போலாம் பாருங்க. கேஸ் 2 வந்து இன்ஃபைனைட் கண்டக்டர் பட் நியர் டு ஒன் எண்ட் ஆஃப் தி கண்டக்டர். இன்ஃபைனைட் கண்டக்டர்ப்பா, இன்ஃபைனைட் கண்டக்டர்னு எடுத்துக்கலாம். ஆனா வந்து நியர் டு ஒன் எண்ட் அட் எண்ட் ஆஃப் ஏ கண்டக்டர், அட் எண்டுன்னு எடுத்துக்கலாம், நியர் டு எண்டுன்னு எடுத்துக்கலாம். இப்போ டயக்ராம் வரைஞ்சா உங்களுக்கு புரிஞ்சிடும் பாருங்க. இதுதான் இன்ஃபைனைட் கண்டக்டர் அப்படி இருக்கு. ஓகேங்களா? இது இன்ஃபைனைட் கண்டக்டர். ஆனா நம்ம எடுக்கிற போற பாயிண்ட் வந்து எங்க இருக்கு பாத்தீங்கன்னா, அந்த பாயிண்ட் வந்து நியர் டு ஒன் எண்டு, ஒரு எண்டுக்கு கிட்ட இருக்கு. இப்படி இந்த எண்டு கிட்ட இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இந்த பாயிண்ட்ல தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த பாயிண்ட்ல தான் கண்டுபிடிக்கணும்னா அப்போ வந்து என்ன ஆகுதுன்னு பாருங்க. ஒரு எண்டு வந்து இந்த எண்டுல இருந்து சப்டெண்ட் பண்ற ஆங்கிள் அப்படியே இப்படியே பேரலா வந்துருது. இன்னொரு ஆங்கிளுக்கு வர்றது இப்படி வந்துடும் இந்த மாதிரி. புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ இப்படி வருது. இதுதான் பொசிஷன். அதாவது ஒரு எண்டுல இருந்து இப்படி கனெக்ட் பண்றது. அப்போ ஆல்ஃபா வந்து 90 டிகிரின்னு எடுத்துக்கலாம். ஒரு எண்டு வந்து 90 டிகிரி மேக் பண்ணுது வித் பாயிண்ட் பி. இந்த டிஸ்டன்ஸ் டீன் போட்டுங்க. இன்னொரு எண்டுக்கு பேரலாவே தானே இருக்கு. அப்போ பீட்டா வந்து 0 போட்டோம்னா ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் என்ன ஃபார்முலா? mu naught I divided by 4 pi d into sin alpha plus sin beta. கரெக்டுங்களா? சரி, இப்போ ஆல்ஃபா எவ்வளவு கொடுத்தாங்க? 90 டிகிரி. அப்போ sin 90 டிகிரி எவ்வளோ? 1. பீட்டா எவ்வளோப்பா? 0. ஸோ sin 0 எவ்வளோ? 0. 1 plus 0 1. அப்போ 1 இருக்கிறதுனால இது அப்படி டைரக்டா என்ன எடுத்துக்கலாம்? b is equal to mu naught I divided by 4 pi d அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாமா? சரி, இப்போ நெக்ஸ்ட் பாருங்க. இப்போ என்ன பண்ணலாம்னா, இப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அதாவது வந்து இது ஒரு ஸ்ட்ரைட் கண்டக்டர் எடுத்துக்கலாம். கரண்ட் எடுத்துக்கிட்டோம்னா இது இன்ஃபைனைட் கண்டக்டர் அப்படின்னு ஜென்ரலாக வாட் இஸ் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் டு ஸ்ட்ரைட் கண்டக்டர்னாவே அது இன்ஃபைனைட் கண்டக்டர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் ஃபார் mu naught I divided by 2 pi dன்னு போடலாம், இல்லைன்னா r போடலாம். இந்த டிஸ்டன்ஸ் வந்து இந்த பாயிண்ட் வந்து r டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு அர்த்தம். இது வந்து அவுட் சைட் தி கண்டக்டர். அதாவது இப்போ இந்த ஒயர் இருக்கு இல்லையா, இந்த ஒயருக்கு ரேடியஸ் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ரேடியஸ் இந்த ஸ்மால் ஆர்ன்றது டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி ஆக்சிஸ் ஆஃப் தி ஒயர் வந்து கிரேட்டர் தென் ரேடியஸ் ஆஃப் தி ஒயர் எடுத்து அவுட் சைட் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அவுட் சைட்னு எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்போ இன்சைட் தி ஒயர் அப்படி கேட்குறாங்கன்னு வச்சுங்க. இன்சைட் தி ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும்னு எடுத்துப்பா. அப்போ இன்சைட் தி ஒயர் மேக்னெட்டிக் ஃபீல்டு என்னன்னா இந்த ஒயரை கொஞ்சம் நம்ம ஜூம் பண்ணி கொஞ்சம் திக்னஸ் அந்த ரேடியஸ் இருக்கிற மாதிரி நம்ம கொஞ்சம் வரையணும். ஓகேங்களா? அந்த மாதிரி வரையலாம் பாருங்க. இப்போ ஒரு ஒயர் இருக்கு, அந்த ஒயரை வந்து ஜூம் பண்ணி வரையறேன் இப்படி. இப்போ இதுதான் கரண்ட் கேரிங் ஒயர். இந்த ஒயரை வந்து கொஞ்சம் ஜூம் பண்ணியிருக்கும். ஓகேங்களா? இப்படின்னு வரைஞ்சிருக்கும். இப்போ வந்து என்ன பண்ணலன்னா ஒரு ஆக்சிஸ் எடுத்துக்கிறேன் நான். இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் தி ஒயர். இதுதான் ஆக்சிஸ் ஆஃப் தி ஒயர் எடுத்துட்டேன். இப்போ நமக்கு ஃபீல்டு எங்கே வேணும்? இன்சைடு தானே வேணும். அப்படின்னா அந்த பாயிண்ட் பி வந்து எங்கே இருக்குன்னா இந்த பாயிண்ட்ல இருக்கு. பாயிண்ட் பின்னு எடுத்துட்டு இங்கே இருக்குன்னு எடுத்துங்க. இதுதான் டிஸ்டன்ஸ் ஸ்மால் ஆர்னு வச்சுங்க. அதாவது ஸ்மால் ஆர் லெஸ் தென் கேபிட்டல் ஆர் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். ஓகேங்களா? இப்போ இந்த மொத்த ஒயர்ல தான் கரண்ட் ஐ பாஸ் ஆகுது. இப்போ இந்த பாயிண்ட் பில மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன பண்ணணும்னா இந்த பாயிண்ட் பி வந்து சம் ஸ்மால் ஆர் டிஸ்டன்ஸ் ஃப்ரம் தி ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, அதை ஒரு ரேடியஸா வச்சுட்டு அதை அது ஒரு ஒயர் மாதிரி எடுத்துங்க. இந்த ஒயர்ல கரண்ட் வந்து ஐ டேஷ் கரண்ட் இருக்கும். இந்த ஒயர்ல கரண்ட் வந்து ஐ டேஷ் இருக்கும். இந்த ஐ டேஷ்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க இருக்குன்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு பாருங்க பி இன்சைடு வந்து என்ன ஃபார்முலா பார்த்தீங்கன்னா mu naught I dash by 2 pi r அப்படின்னு எடுத்துங்க. இப்போ இந்த ஐ டேஷ் எப்படி கண்டுபிடிக்கிறது பாருங்க. இந்த மொத்த ரேடியஸ் வந்து கேபிட்டல் ஆர், கரெக்டா? ரேடியஸ் ஆஃப் தி ஒயர். அப்போ கரண்ட் டென்சிட்டின்னு ஒரு கான்செப்ட் நான் கொண்டு வரேன். கரண்ட் டென்சிட்டின்றது என்ன சொல்லுங்க? கரண்ட் பர் யூனிட் ஏரியா. அப்போ இந்த மொத்த கரண்ட் பாஸ் ஆகிற ஏரியா வந்து பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் போடுங்க. கரண்ட் பை யூனிட் ஏரியா தட் இஸ் ஈக்குவல் இந்த ஐ டேஷ் கரண்ட் பாஸ் ஆகிறது ஐ டேஷ் பை பை இன்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் போட்டு இந்த பை கேன்சல் பண்ணிருங்க. ஸோ ஐ டேஷ் இஸ் ஈக்குவல் என்ன வருது பார்த்தீங்கன்னா ஐ இன்டு ஸ்மால் ஆர் ஸ்கொயர் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் வருது. ஓகேங்களா? இப்போ இந்த ஐ டேஷ் பிளேஸ்ல இந்த ஐ ஆர் ஸ்கொயர் பை ஆர் ஸ்கொயர் சப்ஸ்டிட் பண்ணுங்க. ஸோ mu naught ஐ இன்டு ஆர் ஸ்கொயர் டிவைட் பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர்னு போட்டுட்டு டிவைட் பை 2 pi r ஆல்ரெடி இருக்கு, அதை போட்டாச்சு. இப்போ இந்த ஸ்மால் ஆரை கட் பண்ணிருங்க. அப்போ பி என்ன வருது பாருங்க? மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைட் இன்டென்சிட்டி இன்சைடு வந்து mu naught ஐ இன்டு ஒரு ஸ்மால் ஆர் இருக்கா டிவைட் பை 2 pi கேபிட்டல் ஆர் ஸ்கொயர். இந்த mu naught ஐ 2 pi r ஸ்கொயர் எல்லாமே கான்ஸ்டன்ட், கரெக்டுங்களா? அப்போ வந்து நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைடு என்ன ஆகுதுன்னா டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர் அப்படின்னு கிடைச்சிருக்கு. ஆர்ன்றது என்னது? டிஸ்டன்ஸ் ஆஃப் தி
distance of the point from the axis. ஸோ இப்போ இதுல இருந்து என்ன புரிஞ்சு, மேக்னெட்டிக் ஃபீல்ட் இன்சைடு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு வருது. இதே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அவுட் சைடு வந்து என்ன வரும்னு சொல்லுங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு கிடைக்குது. ஸோ அப்போ நம்ம கிராஃப் வரையலாம்னு வச்சுங்க. இப்போ ஒய் ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எடுத்துக்கிட்டு எக்ஸ் ஆக்சிஸ்ல டிஸ்டன்ஸ் வரைஞ்சோம்னா கிராஃப் எப்படி வரும் பாருங்க. கிராஃப் எப்படி வரும்னா, சென்டர்ல இருந்து இங்க சர்ஃபேஸ் வர வரைக்கும் இன்சைடு வரைக்கும் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர்னு இருக்கு. ஓகேங்களா, ஆர்னு இருக்கு. இது வந்து என்னது, சர்ஃபேஸ் வரைக்கும் ரேடியஸ். அவுட் சைடு வரும்போது இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் இப்படி வந்துடும் கிராஃப், ரெக்டாங்குலர் ஹைப்பர்போலா. ஸோ அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைடு வந்து டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர், மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைடு வந்து என்ன வருது பாருங்க, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஆர். ஸோ இப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு எங்க மேக்ஸிமமா இருக்கும் பார்த்தீங்கன்னா, அட் சர்ஃபேஸ்ல தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். ஸோ வாட் இஸ் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சர்ஃபேஸ்? அட் சர்ஃபேஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் சர்ஃபேஸ் வந்து μ0I டிவைட் பை 2πr போடும்போது ஆர் வந்து ரேடியஸ் அப்படின்னு போட்டுருவோம் ஆர். ஓகேங்களா. இப்போ ஒரு கொஸ்டின் கேட்குறேன், யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் தி பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ். இப்போ ஒரு ஒயர் எடுத்தோம்னா ஆக்சிஸ் இருக்கும் இல்லையா, அங்க மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் தி பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் வந்து 0ன்னு சொல்லலாமா, நாட் ஈக்குவல் டு 0 சொல்லலாமா? ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்கேன் பாருங்க. இப்போ ஒரு ஒயர் எடுத்துட்டேன், அதுல கரண்ட் பாஸ் ஆயிட்டா இருக்கு. மேக்னெட்டிக் ஃபீல்டு இன்சைட் தி ஒயருக்கு வந்து இந்த ஃபார்முலா வந்து சொல்லி கொடுத்துருக்கோம். அவுட் சைட் தி ஒயர் வந்து இந்த ஃபார்முலா B is equal μ0I by 2πrன்னு சொல்லியிருக்கோம். இப்போ கொஸ்டின் கேட்டிருக்குன்னு சொல்லுங்க, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் ஆஃப் தி ஒயர். ஒயருக்கு ஆக்சிஸ் இருக்கு இல்லையா, இங்க எல்லோ கலர் லைன் வரைஞ்சிருக்கு இல்லையா, இதுதான் ஆக்சிஸ். அந்த ஆக்சிஸ்லயே ஒரு பாயிண்ட் எடுக்கிறேன் நான். இப்போ ஒரு பாயிண்ட் வந்து ஆக்சிஸ்ல எடுத்திருக்கேன். ஸோ இந்த பாயிண்ட் P இருக்கு இல்லைங்களா, அங்க பாருங்க, இந்த பாயிண்ட் P ஆக்சிஸ்ல, இந்த பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இதுக்கு ஆன்சர் வந்து 0 தான் வரும். ஏன் 0 வருது பாருங்க, அந்த பாயிண்ட் லைஸ் ஆன் தி ஆக்சிஸ் எடுத்தோம்னா அந்த பாயிண்ட் வந்து இன்சைடு தானே இருக்கு. இன்சைடு இருக்கும்போது இது வந்து இந்த ஸ்மால் ஆர்ன்றது நம்ம இந்த டிஸ்டன்ஸை மெஷர் பண்றோம் இல்லைங்களா, அந்த ஸ்மால் ஆர் எங்கிருந்து மெஷர் பண்றோம், டிஸ்டன்ஸ் ஃப்ரம் ஆக்சிஸ் மெஷர் பண்றோம். ஸோ இந்த பாயிண்டே இந்த ஆக்சிஸ்ல இருந்துச்சுன்னா அப்போ அந்த ஆர் வந்து 0 தானே வருது. அப்போ 0 சப்ஸ்டிட் பண்ணிட்டோம்னா மேக்னெட்டிக் இண்டக்ஷன் 0 வரும். ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் ஏ பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் இஸ் 0 அப்படின்னு ஆன்சர் வருது. இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் நான் சொல்றேன், இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸ்னு சொல்லுங்க. Magnetic induction at a point along the axis must be 0. இப்போ ஒரு ஸ்ட்ரைட் கரண்ட் கேரிங் கண்டக்டர் கொடுத்துருக்கேன்ப்பா. மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் a point along the axis of a current carrying wire must be 0 சொல்லியிருக்கோம். இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆர் ஃபால்ஸா? இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ட்ரூ. ஏன் ட்ரூன்னு பார்த்தீங்கன்னா, மேக்னெட்டிக் ஃபீல்ட் தான் அட் பாயிண்ட் ஆன் தி ஆக்சிஸ் 0 சொல்லிட்டேன் இல்லையா, அதனால இந்த ஒயர்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து அட் தி பாயிண்ட் அந்த ஆக்சிஸ் வந்து 0வா தான் இருக்கும் அப்படின்றது உங்களுக்கு புரிஞ்சிருச்சு. ஓகேங்களா, சரிப்பா. இப்போ என்ன பண்றேன்னா, உங்களுக்கு நல்லா கவனிங்க, இதுல டிஃப்ரெண்ட் கேசஸ் நம்ம பார்க்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை ஸ்கொயர் ஷேப்ல இப்படி பெண்ட் பண்ணிட்டாங்க. ஒரு கரண்ட் கேரிங் ஒயரை இப்படி ஸ்கொயர் ஷேப்ல பெண்ட் பண்ணிட்டாங்க. வாட் இஸ் தி மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் சென்டர் ஆஃப் தி அட் மிட் பாயிண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு ஸ்கொயர் இருக்கு, இதுல கரண்ட் வந்து இப்படி காமிச்ச டைரக்ஷன்ல இப்படி கரண்ட் இருக்கு. இப்போ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் சென்டர் ஆஃப் தி ஸ்கொயர், இதுல கரண்ட் I இருக்கு, அடுத்து வந்து சைடு வந்து ஏன்னு எடுத்துங்க. இந்த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஈக்குவல் டு 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வருமா? A wire is bent in the form of square of side A in which current passes is I as shown in figure. Then magnetic induction at center of the square will be 0 or not 0 அப்படின்னு கேட்டாங்கன்னா வந்து நம்ம இந்த ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சு பாருங்க. இப்போ ரைட் ஹேண்ட் தம்ப் ரூல் வச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டைரக்ஷன் ஆஃப் மேக்னெட்டிக் ஃபீல்டு ஒவ்வொரு கண்டக்டர், அதாவது இது AB என்றது ஒரு கண்டக்டர், BC என்றது ஒரு கண்டக்டர், CD என்றது ஒரு கண்டக்டர், DA என்றது ஒரு கண்டக்டர் அப்படின்னு வச்சுங்க. இப்போ நான் கொஸ்டின் கேட்குறேன் பாருங்க, மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு ஈச் பார்ட் ஆஃப் தி கண்டக்டர், ஒவ்வொரு பார்ட் ஆஃப் தி கண்டக்டர்னாலே மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னு கண்டுபிடிச்சிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம சால்வ் பண்ணிக்கலாம் வெக்டார் நோடேஷன்ல. அப்போ என்ன பண்றேன்னா, இந்த AB கண்டக்டருக்கு இதுதான் பொசிஷன் வெக்டார்னு எடுத்துக்க சென்டருக்கு, BC கண்டக்டருக்கு இது பொசிஷன் வெக்டார், CD கண்டக்டருக்கு இது பொசிஷன் வெக்டார், அடுத்து AD கண்டக்டருக்கு இது பொசிஷன் வெக்டார் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா. ஏன்னா வந்து பொசிஷன் வெக்டாருக்கும் கரண்ட் கேரிங் கண்டக்டரும் ஒரு பிளேன்ல இருக்கும், அந்த பிளேன் பர்பெண்டிகுலர்ல தான் ஃபீல்டு இருக்கும் அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். சரி, இப்போ வந்து பாயிண்ட் வந்து சென்டர் எடுத்துருக்கேன் இல்லையா, சென்டர் வந்து ஓன்னு எடுத்திருக்கேன். இப்போ AB பார்ட் ஆஃப் தி கண்டக்டர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் O வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கும், அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் எந்த டைரக்ஷன்ல இருக்குன்னா பர்பெண்டிகுலர் டு தி பிளேன் இன் விச் கரண்ட் கேரிங் கண்டக்டரும் பொசிஷன் வெக்டாரும் இருக்குதுன்னு தெரியும் உங்களுக்கு. அப்போ இது A/2,
இந்த பொசிஷன் வெக்டாருடைய ஒரு டிஸ்டன்ஸ் ஆஃப் ஈச் கண்டக்டர் ஃப்ரம் சென்டர் வந்து a/2, ஏன்னா சைடு வந்து ஏன்னு இருக்கிறதுனால. அப்போ கண்டக்டர் ஏபி இருக்கு இல்லைங்களா, இந்த ஏபியும் பொசிஷன் வெக்டாரும் ஒரு பிளேன்ல இருக்கு இல்லையா, அந்த பிளேன் பர்பெண்டிகுலர் தானே மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் இருக்கணும். அப்போ அந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்படி இருக்கும், இன்டு தி பிளேன் இருக்குமா இல்ல அவுட் ஆஃப் தி பிளேன் இருக்குமா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஏபி ஒரு பார்ட், பிசி ஒரு பார்ட், சிடி ஒரு பார்ட், டிஏ ஒரு பார்ட். இந்த ஈச் அண்ட் எவ்ரி கண்டக்டர்னாலையும் கரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்டு தி பிளேன் தான் இருக்கும். அப்போ ஃபீல்ட் டியூ டு திஸ் 4 கண்டக்டர் இன்டு தி பிளேன் வந்ததுனால அப்படியே நம்ம சேம் டைரக்ஷன்ல தான் இருக்கு. அப்போ டைரக்டா சம் பண்ணிடலாம். அப்போ நீங்க மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் வேணும்னு என்ன பண்ணலாம்னா 4 டைம்ஸ் ஆஃப் தி ஃபீல்ட் டியூ டு ஒன் ஆஃப் தி கண்டக்டர்னு எடுத்துக்கலாம். ஏன்னா எல்லா கண்டக்டரும் சேம் லெங்த் இருக்கு, சேம் டிஸ்டன்ஸ் இருக்கு, சேம் கரண்ட் பாஸ் ஆகுது. ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் சென்டர் வந்து இஸ் ஈக்குவல் டு 4 டைம்ஸ் தி மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ்ட் டியூ டு ஒன் ஆஃப் தி கண்டக்டர். அப்போ ஒரு கண்டக்டர்னால மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளவு ப்ரொடியூஸ் ஆயிருக்கும் அப்படி பார்த்தா μ0I டிவைட் பை 4πd இன்டு சைன் ஆல்பா பிளஸ் சைன் பீட்டா தானே போடணும். இதுதானே ஜெனரல் ஃபார்முலா. இப்படி எடுத்தோம்னா நல்லா கவனிங்க. இப்போ வந்து இந்த டைரக்ஷன் பார்க்கணும், எந்த டைரக்ஷன் ஆங்கிள், அதாவது இந்த எண்டு, இந்த ஸ்ட்ரைட் கண்டக்டரோட எண்டு வந்து சென்டர்ல ஆங்கிள் சப்டெண்ட் பண்ணும் இல்லையா, இந்த ஆங்கிள் எவ்வளோப்பா ஆல்பா பீட்டான்னு வந்திருக்கும் இல்லையா, யார் கரெக்டாக சொல்றீங்க பார்க்கலாம். இது வந்து ஆல்பா, இது பீட்டா, இது இந்த பொசிஷன் வெக்டார் மேக்ஸ் இந்த ஆங்கிள் ஆல்பா, அதே மாதிரி இந்த ஆங்கிள் இந்த சாரி இங்க டைரக்ஷன் இப்படி வரணும். எப்படி வரணும் பாருங்க, இங்க ஆல்ரெடி நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், அந்த மைனஸ் பிளஸ் போட்டு வந்துட்டோம், அதனால டைரக்ஷனை பார்க்க தேவையில்லை. ஸோ இது ஆல்பா, இது வந்து என்ன வருது, இது பீட்டா வருது. ஆல்பா அண்ட் பீட்டா ஆர் ஹவு மச்ப்பா இந்த இதுல, ஏன்னா இது a/2, இது a/2 வருமா, இதுவும் a/2 வருது. ஸோ இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தா BO, இந்த பாயிண்ட் என்னன்னு இருக்கு BNO, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் எடுத்தோம்னா ஆப்போசைட் அட்ஜஸ்ட் சைடு ஈக்குவல் தானே. அப்போ ஆல்பாவும் பீட்டா என்ன வருது, ஆல்பா ஈக்குவல் டு பீட்டா ஈக்குவல் டு 45 டிகிரி, 45 டிகிரி வருது. அப்போ சைன் ஆல்பா எவ்வளோ 1/√2, சைன் பீட்டா எவ்வளோ 1/√2. ஸோ 1/√2 பிளஸ் 1/√2 எவ்வளோ வரும் 2/√2 வருமா. இது மொத்தமாக சேர்ந்து 2/√2 வருது. 2/√2 இதுவும் கேன்சல் பண்ணா இப்போ √2 வருது. அப்போ இது சப்ஸ்டிட் பண்ணுங்க. B இஸ் ஈக்குவல் என்ன போறது μ0I டிவைட் பை 4πd இன்ட்டு √2 வருதா. இது ஒரு கண்டக்டர்னால, ஆனால் நமக்கு 4 கண்டக்டர்னால ஈச் அண்ட் எவ்ரி கண்டக்டர்னால ஃபீல்டு சேம் டைரக்ஷன்ல தானே வருது. ஸோ இன்ட்டு 4 போட்டுங்க. அப்போ 4 கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ தட் மேக்னெட்டிக் இண்டக்ஷன் அட் சென்டர் ஆஃப் ஏ ஸ்ட்ரைட் கண்டக்டர் μ0I இன்ட்டு √2 டிவைட் பை பை இன்ட்டு டி. டி எவ்வளோப்பா, டி என்றது எவ்வளோ வந்திருக்கு, டிஸ்டன்ஸ் ஆஃப் தி பாயிண்ட் ஃப்ரம் தி கண்டக்டர் a/2. ஸோ a/2 போட்டுக்கலாமா. அப்போ இந்த 2 மேலே போயிடும். ஸோ B இஸ் ஈக்குவல் டு μ0I 2√2 divided by pi a. This is the magnetic induction at a point due to current carrying straight conductor, இது ஸ்கொயர் கண்டக்டர் அப்படின்னு நமக்கு புரியுது. ஓகேங்களா. சரி, நெக்ஸ்ட் கொஸ்டின் கேட்குறேன். இது கரெக்டாக சொல்லணும், யார் டக்குன்னு சொல்றீங்க பார்க்கலாம். இப்போ ஒரு ஸ்கொயர் எடுத்துக்கிறோம்ப்பா, இப்படி ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன். ஓகேங்களா, ஒரு ஸ்கொயர் எடுத்திருக்கேன். இப்போ கரண்ட் வந்து இப்படி டயகனலாக பாஸ் பண்ணுறேன், டயகனலாக பாஸ் பண்ணிட்டு டயகனலாக இப்படி எடுத்துக்கிறேன், இப்படி டயகனலாக எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ சென்டர் பாயிண்ட், எக்ஸாக்ட்லி சென்டர் பாயிண்ட்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து ஈக்குவல் டு 0 வருமா, நாட் ஈக்குவல் டு 0 வருமா. நல்லா பாருங்க, ஒரு ஸ்ட்ரைட் கரண்ட், ஒரு ஸ்கொயர் லூப் இருக்கு, சைடு ஏ எடுத்துட்டோம், கரண்ட் ஐன்னு இருக்கு. நல்லா பாருங்க, ஒரு ஸ்கொயர் லூப் இருக்கு, கரண்ட் ஐ என்டர் ஆகுது, சைடு லெங்த் வந்து ஏ இருக்கு. கரண்ட் எப்படி ஆகுது, ஆக்ட் ஆகுது, எல்லாம் டயகனலா என்டர் ஆகுது, அதே மாதிரி எல்லாம் டயகனலா லீவ் ஆகுது. இப்போ எக்ஸாக்டா சென்டர்ல வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வரும், ஆன்சர் 0 வருமா, நாட் 0 வருமா. ஸோ இப்போ ஏபி பார்ட்னால ஃபீல்டு பார்த்தீங்கன்னா இன்வேர்டு வருது, அதே மாதிரி பிசினால ஃபீல்டு வந்து அட் சென்டர் இருந்து இன்வேர்டு வருது. அடுத்து டிசி பார்ட்னால அவுட்வோர்டு வருது, ஃபீல்டு வந்து அவுட்வோர்டு, ஏடி பார்ட்னால அவுட்வோர்டு வருது. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் 2 கண்டக்டர்னால ஃபீல்டு இன்வோர்டு இருக்கு, அடுத்த 2 கண்டக்டர்னால ஃபீல்டு வந்து அவுட்வோர்டு இருந்தால கேன்சல் ஆகிட்டு ஃபீல்டு வந்து 0வா இருக்கு. ஸோ தட் ஃபீல்டு இன்சைடு வந்து 0. இது எப்படி ஞாபகம் வச்சுங்கன்னா, ஏதாவது ஒரு லூப் கொடுத்துருக்காங்கன்னு வச்சுங்க, அந்த லூப்ல கரண்ட் என்ட்ராய் வெளியே வருதுன்னா அப்போ ஃபீல்டு 0. அதே கரண்ட் என்ட்ராய் வெளியே வரல, இது என்ட்ராய் வெளியே வரல மாதிரி இல்லை, அது லூப்லேயே கரண்ட் இருக்கு, அப்படி இருந்துச்சுன்னா ஃபீல்டு வந்து நாட் ஈக்குவல் டு 0. புரியுதுங்களா அந்த டிஃபரன்ஸ். ரெண்டுமே ஸ்கொயர் தான், இந்த கொஸ்டினும் ஸ்கொயர் கரண்ட் கேரிங் கண்டக்டர், அதுவும் ஸ்கொயர் கரண்ட் கேரிங் கண்டக்டர். ஆனா இந்த ஸ்கொயர்ல வந்து கரண்ட் வந்து இந்த ஸ்கொயர் லூப்லயே இருக்கு, அதனால மேக்னெட்டிக் ஃபீல்ட் சென்டர்ல நாட் 0. ஆனா இங்க பாருங்க, கரண்ட் என்ட்ராய் கரண்ட் லீவ் ஆகுது. எப்பயாவது ஒரு லூப்பை கொடுத்து கரண்ட் என்ட்ராய் கரண்ட் லீவ் ஆகுற மாதிரி கொடுத்தாங்கன்னா அட் சென்டர்ல வந்து ஃபீல்டு 0 எடுத்துக்கணும்.
இன்னொன்று பாருங்க, இந்த ஸ்ட்ரைட் கண்டக்டர் கொடுத்துருக்கு இல்லையா? ஏன் இந்த மாதிரி ஸ்ட்ரைட் கண்டக்டர் கொடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ இந்த கண்டக்டர்ஸ்னாலே ஃபீல்டு இருக்கலாம் இல்லையா? இது சும்மா இது ஒரு பி, இந்த பாயிண்ட் கியூன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா, பிஏன்னு ஒரு பார்ட்டு, அடுத்து சிக்யூன்னு ஒரு பார்ட் இருக்கு இல்லையா? இந்த கண்டக்டர்னால ஃபீல்டு இருக்கான்னு பார்க்கல நம்ம. இது வந்து பார்த்தீங்கன்னா பாயிண்ட் ஓ வந்து சென்டர் ஆஃப் தி ஸ்கொயர் வந்து இந்த பிஏ பார்ட்டுக்கும் சிக்யூ பார்ட்டுக்கும் எலாங் தி ஆக்சிஸ் இருக்கு. எலாங் தி ஆக்சிஸ் இருக்கு. ஆக்சிஸ்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் 0 சொல்லிட்டு இல்லையா? அதனால இந்த பிஏ பார்ட்டும் இந்த சிக்யூ பார்ட்டினால கூட இங்க ஃபீல்டு வந்து 0 வந்துருது. ஸோ ஆக மொத்தம் 0வா இருக்கு அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். ஓகேங்களா? ஓகேப்பா. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கப்பா. நெக்ஸ்ட் வந்து என்ன பண்ண போறோம்னா, மேக்னெட்டிக் இண்டக்ஷன் at a point due to at a point on the axis of a circular current carrying wire. Magnetic induction at a point on the axis of a circular current carrying wire. Circular current carrying wire. அப்படின்னு எடுத்துக்கிறோம். இப்போ சர்க்குலர் கரண்ட் கேரிங் ஒயர் எடுக்கலாம் பாருங்க. இப்போ இதுதான் சர்க்குலர் கரண்ட் கேரிங் ஒயர் அப்படின்னு நம்ம எடுத்துருக்கோம். இதுல கரண்ட் ஐ இருக்குன்னு எடுத்துக்கலாம். இப்போ வந்து என்ன பண்ணலாம்னா, இதுக்கு ஆக்சிஸ்ல தானே நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். இந்த பாயிண்ட் எடுத்து இதுதான் ஆக்சிஸ்ன்னு எடுத்துங்கப்பா. இந்த ஆக்சிஸ்ல தான் நமக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு என்ன பண்ண போறோம்னா, ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துக்கிறேன். இங்கே ஒரு ஸ்மால் பார்ட் எடுத்துக்கிறேன். இந்த ஸ்மால் பார்ட்னால ஃபீல்டு அட் ஏ பாயிண்ட் வந்து ஆக்சிஸ் வேணும். அப்போ இந்த ஸ்மால் பார்ட் வந்து இங்கே கவனிங்க, இங்க இருந்து இது வரைக்கும் இந்த டிஸ்டன்ஸ் வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கலாம். நம்ம ஆக்சுவலா கவனி, இது வந்து என்ன பண்றோம், நம்ம இதை வந்து ஸ்மால் ஆர்னு எடுத்துக்கிறேன், இதை வந்து எக்ஸ்ன்னு எடுத்துக்கிறேன். இந்த பாயிண்ட் பில தான் நமக்கு ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். இந்த ரிங்குக்கு ரேடியஸ் இருக்கு இல்லையா? ரேடியஸ் ஆஃப் தி ரிங் கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். ரிங்கோட ரேடியஸ் என்ன எடுத்துக்கலாம் சொல்லுங்க? கேபிட்டல் ஆர்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? இப்போ இதுல கரண்ட் இருக்கு. இப்போ இதுல கரண்ட் வந்து இந்த மாதிரி இருக்குன்னு வச்சுங்க, கரண்ட் ஐ இருக்குன்னு வச்சுங்க. ஓகேங்களா? கரண்ட் இங்க இருக்குன்னா, இங்க கரண்ட் கேரிங் கண்டக்டர் ஃபீல்ட் இந்த ஸ்மால் டிஎல் பார்ட் எடுத்துருங்க இல்லைங்களா? இந்த டிஎல் பார்ட்டும் இந்த பொசிஷன் வெக்டாரும் ஒரு பிளேன்ல இருக்கும். அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர்ல ஃபீல்டு இருக்கும். அந்த பிளேனுக்கு பர்பெண்டிகுலர்ல என்ன இருக்கும் சொல்லுங்க? ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா? சரி, ஆனா ஃபீல்டு எந்த டைரக்ஷன்ல இருக்கணும்? ஃபீல்டு வந்து எந்த டைரக்ஷன்ல இருக்கணும் பாத்தீங்கன்னா, பர்பெண்டிகுலர் டு தி பொசிஷன், அதாவது பிளேன் இன் விச் பொசிஷன் வெக்டார் அண்ட் கரண்ட் எலிமெண்ட் ஆர் தேர். அப்போ கரண்ட் எலிமெண்ட், இப்போ கரண்ட் எலிமெண்ட் பாருங்க எங்க இருக்குன்னு பாருங்க. இப்போ கரண்ட் எலிமெண்ட் இதுதானப்பா, இதுதான பொசிஷன் வெக்டார். பொசிஷன் வெக்டாருக்கும் கரண்ட் எலிமெண்ட்டுக்கும் பர்பெண்டிகுலரா இருக்கும். இப்போ நான் ஃபீல்டு டைரக்ஷன் காட்டுறேன், இது கரெக்டா தப்பான்னு பாருங்க. அந்த கரண்ட் எலிமெண்ட்னால ஃபீல்டு டைரக்ஷன் இப்போ காமிச்சது கரெக்டா தப்பான்னு பாருங்க. இந்த ஆர் இருக்கு இல்லையா, பொசிஷன் வெக்டார், இதுக்கு பர்பெண்டிகுலரா ஒரு லைன் வரைகிறேன். இந்த கரண்ட் எலிமெண்ட்னால ஃபீல்டு வந்து இங்கே இந்த பாயிண்ட் பில இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது கரெக்டா தப்பா பாருங்க. ஆக்சிஸை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம், வேணும்னா ஆக்சிஸை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகே, புரிஞ்சுங்களா உங்களுக்கு? எப்படி இருந்தாலும் உங்களுக்கு பொசிஷன் வெக்டார் பர்பெண்டிகுலர்ல தான் ஃபீல்டு இருக்கணும். இங்க இருக்கிற கரண்ட் எலிமெண்ட் இருக்கு இல்லையா, கை வச்சு பாருங்க, கரண்ட் வந்து இந்த டைரக்ஷன்ல இருக்கு. அப்போ ஃபீல்டு எப்படி வரணும்? இப்படி வந்து இப்படி தானே வரணும், சர்க்கிள் மாதிரி இப்படி வரும்போது ஃபீல்டு ஸோ அவுட்டோடு வரணும். இந்த ஆர் பர்பெண்டிகுலரா இருக்கும், அவுட்டோட இருக்கும். ஸோ ஃபீல்டு வந்து டிபி இந்த டைரக்ஷன்ல இருக்கு அப்படின்றது நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்க. ஓகேங்களா? சரி, இப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்தோம்னா அப்போ இது 90 டிகிரி தானே வருது. நல்லா கவனிக்கணும், இது 90 டிகிரி. அப்படின்னா ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுக்கிறேன் பாருங்க, இப்படி ஒரு ரெஃபரன்ஸ் லைன் எடுக்கிறேன் நான். இது எடுத்துட்டு இது வந்து 90 மைனஸ் தீட்டா வருமா? அப்போ இந்த ஆங்கிள் தீட்டான்னு வருது, இந்த ஆங்கிள் தீட்டான்னு வருது. ஓகேங்களாப்பா? இப்போ இது ரிசால்வ் பண்ண இது என்ன வருது சொல்லுங்க? இந்த ஆங்கிள் தீட்டான்னு எடுத்தா இந்த ஆங்கிள் 90 மைனஸ் தீட்டா வரும். அப்போ இந்த ஆங்கிள் என்ன வரும்? தீட்டா வரும். அப்போ இது என்ன வரும் சொல்லுங்க? டிபி காஸ் தீட்டான்னு வருதா? அப்போ இது என்ன வரும் சொல்லுங்க? டிபி சைன் தீட்டான்னு வருது. ஓகே, இப்போ இதே மாதிரி நம்ம வந்து லோயர் பார்ட்ல எடுத்தோம்னா, அதாவது இந்த லோயர் பார்ட் எடுத்துக்கோங்களேன், இந்த லோயர் பார்ட் எடுத்து இதுதான் வந்து சும்மா ஒரு ஆர் பார் அப்படின்னு எடுத்துட்டு இதுக்கு இதனால ஃபீல்டு வந்து இங்க எப்படி இருந்திருக்கும்? இந்த டைரக்ஷன்ல ஃபீல்டு டிபின்னு வந்திருக்கும். இந்த டிபியை ரெண்டா ரிசால்வ் பண்ணா இங்க டிபி காஸ் தீட்டா, இங்க டிபி சைன் தீட்டா அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கும். ஓகேங்களா? இப்போ என்ன பண்ணலாம்? இந்த வெர்டிகல் காம்பனன்ட் ஃபீல்டை கேன்சல் பண்ணிட்டோம்னா ஒன்லி ஹாரிசான்டல் ஃபீல்டு இருக்கும். ஓகேங்களா? இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்றேன், ட்ரூ ஆ ஃபால்ஸா பாருங்க. at a point on the axis of a current carrying ring field must be along the axis. Field must be along the axis என்ற இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ ஆ ஃபால்ஸா பாருங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் ட்ரூ.
ஏன்னா வந்து இந்த ஒரே ஆக்சிஸ்ல மட்டும் தான் இருக்கு. இப்போ கரண்ட் வந்து பாத்தீங்கன்னா இப்போ வந்து இது அப்படியே நம்ம ரைட் அண்ட் தம் ரூல்ல இப்போ இல்லையா, அதுல கர்ல் ஆஃப் ஃபிங்கர் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வச்சுட்டு தம் ஃபிங்கர் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டுன்னு வச்சுக்கணும். அதாவது இந்த கர்ல் ஆஃப் ஃபிங்கர் நான் சும்மா வரையறேன் பாருங்க. இந்த கர்ல் ஆஃப் ஃபிங்கர் இப்படி இந்த டைரக்ஷன் கர்ல் ஆஃப் ஃபிங்கரை வச்சுக்கிங்க. நிறைய ஃபிங்கர்ஸ் இருக்கு இல்லையா, அந்த ஃபிங்கர்லாம் காமிச்சிருக்கேன். தம் ஃபிங்கர் வந்து இந்த டைரக்ஷன்ல வச்சுங்க. சும்மா கொஞ்சம் டயக்ராம் நல்லா இல்லைன்னாலும் பார்த்து புரிஞ்சுங்க. தம் ஃபிங்கர் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும், கர்ல் ஆஃப் ஃபிங்கர் டைரக்ஷன்ல கரண்ட் இருக்கும். கர்ல் ஆஃப் ஃபிங்கர் டைரக்ஷன்ல கரண்ட் இருக்கு, தம் ஃபிங்கர் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு. அப்படியே ஸ்ட்ரைட் கண்டக்டர்ல தம் ஃபிங்கர் டைரக்ஷன்ல கரண்ட் இருக்கும், கர்ல் ஆஃப் ஃபிங்கர் டைரக்ஷன்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும். இங்க வந்து என்ன பண்றோம், சர்க்குலர் கரண்ட் கேரிங் லூப்ல தம் ஃபிங்கர் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் ஃபீல்டு, கர்ல் ஆஃப் ஃபிங்கர் கிவ்ஸ் டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. ஒருவேளை கரண்ட் ஆப்போசிட் டைரக்ஷன் இருந்துச்சுன்னா தம் ஃபிங்கர் அப்படி போயிடும். ஸோ அந்த பக்கம் இருக்கும், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஆப்போசிட் டைரக்ஷன்ல இருக்கும் அப்படின்னு புரிஞ்சுக்கிங்க. அதாவது மேக்னெட்டிக் ஃபீல்ட் டியூ டு கரண்ட் கேரிங் சர்க்குலர் ஒயர் வந்து அட் ஏ பாயிண்ட் அந்த ஆக்சிஸ் வந்து எலாங் தி ஆக்சிஸ் தான் இருக்கும். எய்தர் அவுட் ஆஃப் தி சென்டர் ஆஃப் தி ஆக்சிஸ் இருக்கலாம், இல்லைன்னா டுவர்ட்ஸ் சென்டர் ஆஃப் தி ஆக்சிஸ் இருக்கலாம். டிபெண்ட்ஸ் ஆன் கரண்ட் டைரக்ஷன் வச்சு பார்க்கணும். அது ரைட் அண்ட் தம் ரூல் வச்சு பார்த்துக்கலாம். தம் ஃபிங்கர் இது வந்து தம்பு கொஞ்சம் புரியுதா பார்த்துங்க. இது மற்ற கர்ல் ஆஃப் ஃபிங்கர் ரிமைனிங் ஃபிங்கர். கர்ல் ஆஃப் ஃபிங்கர் டைரக்ஷன்ல கரண்ட் வச்சுட்டு தம் ஃபிங்கர் டைரக்ஷன் ஃபீல்டு கிடைக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிங்கப்பா. ஓகேங்களா? இப்போ மொத்த மேக்னெட்டிக் ஃபீல்டு வேணும் நமக்கு. அப்போ என்ன பண்ணலாம், மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல் டு இன்டெக்ரல் டிபின்னு போட்டுங்க. இன்டெக்ரல் டிபி போட்டீங்கன்னா என்ன வருது, சார் இன்டெக்ரல் டிபி சைன் தீட்டா. ஏன்னா டிபி சைன் தீட்டா தானே இருக்கு. இப்போ டிபிக்கு என்ன ஃபார்முலா, மியூ நாட் ஐ டிஎல், கரெக்ட் தானேப்பா? மியூ நாட் ஐ டிஎல் என்ன வரும் சொல்லுங்க, பை ஆர் ஸ்கொயர். ஆர்ன்றது இந்த ஆர் ஸ்கொயர் இன்ட்டு சைன் தீட்டா அப்படின்னு போட்டுக்கணும். இதை இன்டகிரேட் பண்ணணும். ஓகே, இந்த சைன் தீட்டா, இந்த சைன் தீட்டான்றது இதுல வர்றது, இங்க இருக்கிற சைன் தீட்டா. ஆனா ஃபார்முலாலே ஒரு பயோட் சாஃப்ட்வேர்ல ஃபார்முலா வரல, அது சைன் ஆல்பான்னு சும்மா வச்சுங்க. இந்த சைன் ஆல்பா 1ன்னு வந்துடும். ஏன் 1ன்னு பாத்தீங்கன்னா இந்த டிஎல்லும் இந்த பொசிஷன் வெக்டர் ஆரும் பர்பெண்டிகுலர்ல இருக்கும்பா. அப்போ பயோட் சாஃப்ட்வேர்ல வர டிபி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ டிஎல் சைன் ஆல்பான்னு எடுத்துட்டு பை ஆர் ஸ்கொயர் வச்சுட்டீங்கன்னா இந்த ஆல்பா வந்து 90 டிகிரின்னு வந்துடும் இங்க. அப்போ சைன் ஆல்பா 1ன்னு வந்துடுது. இந்த சைன் ஆல்பா 1ன்னு வந்துடும். இந்த சைன் தீட்டா இருக்கும். இப்போ என்னென்ன கான்ஸ்டன்ட் வெளியே எடுக்கலாம் பார்த்தா, மியூ நாட் கான்ஸ்டன்ட் எடுத்துலாம், ஐ கான்ஸ்டன்ட் எடுத்துலாம், சைன் தீட்டாவும் கான்ஸ்டன்ட் எடுத்துலாம், ஆர் ஸ்கொயரும் கான்ஸ்டன்ட். ஏன்னா இந்த தீட்டா வந்து ஈச் அண்ட் எவ்ரி பார்ட் ஆஃப் தி கண்டக்டர் சப்டன் சேம் ஆங்கிள் அட் பாயிண்ட் பி வரும். இப்போ இன்டெக்ரல் டிஎல் இருக்கு. இன்டெக்ரல் டிஎல் எவ்வளவு சொல்லுங்க, சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள். அப்போ ரேடியஸ் ஆர் தானே, ஒரு சில புக்ல ரேடியஸ் ஏன்னு கூட கொடுத்துருப்பாங்க. அப்போ 2πr போடலாம். இன்டெக்ரல் டிஎல் என்ன வரும் சொல்லுங்க, இன்டெக்ரல் டிஎல் வந்து 2πr, ஏன்னா சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் தி சர்க்கிள் அப்படின்னு போட்டுக்கணும். அப்போ இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க, மியூ நாட் ஐ சைன் தீட்டா இன்ட்டு 2πr. ஒரு 4π விட்டுட்டும் பார்ப்பா. பயோட் சாஃப்ட்வேர்ல மியூ நாட் பை 4π ஐடிஎல் பை ஆர் ஸ்கொயர் தானே. அப்போ ஒரு பை 4π ஒன்று இருக்கும், பை 4π அப்படின்னு போட்டு இந்த ஆர் ஸ்கொயர். ஆர் என்ன பண்ணலாம், இந்த இங்க நல்லா கவனிங்க, இங்க ஒரு என்ன இருக்கு, ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா, இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் இருக்கா, இதுல ஆர் ஸ்கொயர் ஈக்குவல் டு கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் போட்டுக்கலாமா அப்படின்னு போட்டுக்கலாம். சரி, அப்படியே இருக்கட்டும். இந்த சைன் தீட்டாக்கு என்ன பண்ணலாம்னா ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் போட்டுக்கலாம். சைன் தீட்டாக்கு இந்த சைன் தீட்டா இருக்குல்ல, சைன் தீட்டாக்கு ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் போட்டுங்க. இதெல்லாம் போட்டுடலாம் பாருங்க. இங்க இருக்கிற 2πr எழுத போறோம் நம்ம, நல்லா கவனிப்பா. இங்க இருக்கிற 2πr எழுதிக்கிறேன் நான். அடுத்து இந்த சைன் தீட்டாக்கு என்ன பண்றோம், ஆப்போசிட் பை ஹைப்போடெனஸ் போடுறேன். அப்போ ஆர் பை ஸ்மால் ஆர் போட்டுக்கிறேன். அடுத்து இந்த ஒரு ஆர் ஸ்கொயர் இருக்கு. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு என்ன வருது பாருங்க, பி இஸ் ஈக்குவல் இந்த 2πயும் இந்த 4πயும் கேன்சல் பண்ணா 2ன்னு வருது. அப்போ மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2r கியூப். ஆர் ஸ்கொயர் இது ஒரு, இது ஆர் ஸ்கொயர் இருக்கு, இது ஒரு ஆர் இருக்கு. இதுல இருந்து ஆர் இஸ் ஈக்குவல் என்ன வரும் சொல்லுங்க, ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வருதா. இப்போ இது ஆர் கியூப் என்ன எப்படி எழுதிக்கலாம், பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ ஆர் ஸ்கொயர் டிவைட் பை 2 இன்டூ ஆர் கியூப் எப்படி எழுதலாம், ரூட் ஆஃப் ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 3/2 பவர் 3/2 போட்டுங்க. புரிஞ்சுங்களா அது? ஸோ மேக்னெட்டிக் இண்டக்ஷன் இது அப்படியே இன்னொரு ஃபார்முலா. இந்த டெரிவேஷன்லாம் தேவையில்ல, இப்போ அப்படியே சொல்றதை புரிஞ்சுக்கிங்கப்பா. இப்போ கொடுக்குறது இது வந்து ஒரு ரிங்குன்னு எடுத்துக்குங்க, சரிங்களா. இப்போ ஒரு ஆக்சிஸ்ன்னு எடுக்கிறோம். இந்த ஆக்சிஸ்ல ஒரு பர்டிகுலர் பாயிண்ட்ல வந்து ஃபீல்டு வேணும், சரிங்களா. இப்போ என்ன பண்ணலாம்னா இந்த டிஸ்டன்ஸ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுட்டு ரேடியஸ் ஆஃப் தி ரிங்கை ஆர்ன்னு எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணலாம், ஸோ இந்த ரிங்ல கரண்ட் ஐ இருக்கு, அதனால இங்க மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தா, பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட் ஐ இன்ட்டு ஆர் ஸ்கொயர் டிவைடட் பை 2 இன்ட்டு ஆர் ஸ்கொயர் பிளஸ் எக்ஸ் ஸ்கொயர் பவர் 3/2. இதுதான் ஃபார்முலா. இதுக்கு ஸ்பெஷல் கேஸ் வந்து அட் சென்டர் கேட்குறாங்க. அட் சென்டர்ல மேக்னெட்டிக் ஃபீல்டு எவ்வளோன்னு கேட்டால் எக்ஸ் ஈக்குவல் டு 0. அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு 0 போட்டால் பி இஸ் ஈக்குவல் டு மியூ நாட்
I R square divided by 2 into x 0 போட்டா r cube வந்துருதா. இந்த r square cube கேன்சல் பண்ணிட்டா அப்ப b is equal to mu naught I by 2r. உங்க புக்ல எல்லாம் r equal to radius of the ring a ன்னு கொடுத்திருப்பாங்க. அதனால b is equal to என்ன போட்டிருப்பீங்க mu naught I by 2a அப்படின்னு போட்டிருப்பீங்க. இதே for n turns கொடுத்திருந்தா n turns for n turns னு கொடுக்குறாங்க. n turns இருக்கு. இப்போ n turns இருந்துச்சுன்னா ஒரு டர்னால மேக்னெட்டிக் ஃபீல்ட் b கிடைக்குதுன்னா ரெண்டு டர்னால into 2b, மூணு டர்னால into 3b. அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்ட் வந்து n டர்ஸ்னால என்ன பார்க்கணும் mu naught n I r square divided by 2 into r square plus x square power 3 by 2 அப்படின்னு போடணும். இதே சென்டர்ல என்ன ஆயிரும் மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர்னு மேக்னெட்டிக் ஃபீல்ட் அட் சென்டர் போட்டா இங்க நம்பர் ஆஃப் டர்ன்ஸ் என்ன போடணும். ஸோ தட் b is equal to mu naught n I divided by 2a இல்லைன்னா 2r. So this is the formula for magnetic induction at center of the solenoid. Sorry, center of the circular ring. Next class la நம்ம magnetic induction due to solenoid கண்டுபிடிக்கலாம்.